வெங்கட் பிரபு அவர்களுடைய இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா அவர்களோட இசையில் தளபதி விஜய் அவர்களோட நடிப்பில் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு சாதாரண ஒரு ரசிகனோட மனநிலையிலிருந்து தான் இந்த படத்தை நான் பார்த்தேன். அப்படி தான் இந்த வீடியோவை நான் ரிவ்யூவும் பண்ண போகிறேன். ஸோ ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாடி நான் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பெருசாக ரசித்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எல்லாருமே ட்ரோல் பண்ணது, எல்லாருமே பயங்கரமாக கலாய்ச்சது அந்த சின்ன விஜய், அதாவது பையன் விஜய் இருக்கார்ல, அவரோட அந்த டீஏஜிங் லுக்கை தான் பயங்கரமாக கலாய்ச்சாங்க. ஆனால் படம் பார்க்கும்போது அது எங்கேயுமே தெரில, சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க டீஏஜிங்கை பொறுத்த வரையும். ஸோ உண்மையிலே வேறு லெவலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் படம் பார்க்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் என்ன நினச்சேன்னா, இந்த டீஏஜிங் பண்ண இந்த சின்ன விஜயோட கேரக்டர் வந்து படம் முழுக்க ட்ராவல் ஆகுற மாதிரி இருக்காது, ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக் இருக்கும், அந்த ஃப்ளாஷ்பேக்குக்கு அப்புறம் ஒரு கொஞ்சம் போர்ஷன் மட்டும்தான் இவர் இருப்பார்னா. ஆனால் படம் ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட படம் ஆரம்பித்து ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே இவர் வராரு, பயங்கரமாக ஃபுல் படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட ஒரு பயங்கரமான ஒரு வில்லனிசம் பண்ணியிருக்காரு, பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு விஜய் அவர்களுக்கு. அதுக்கடுத்து தான் இந்த படத்தோட கேஸ்டிங் சூப்பராக இருந்தது. முக்கியமாக பிரசாந்த், பிரபுதேவா, விஜய், ஜெயராம் கூட ஒரு முக்கியமான ஒரு ரோலில் வந்திருக்காரு. மோகன் வந்து வில்லனாக வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. மோகனுக்கு ஒரு ஸ்டோரி ஒன்று வச்சுருப்பாங்க. அவர் எப்படி வந்து ஒரு பையனை வந்து அவர் என்ன சொன்னாலும் கேட்குற மாதிரி ஒரு பையனை எப்படி ரெடி பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி ஒன்று இருக்கும். எப்படி அந்த பையன் கொடுமை அனுபவிச்சான், எப்படி அந்த பயத்தை அவங்க காட்டினாங்கன்னு அது நல்லா இருந்தது, புதுசாக இருந்தது. முக்கியமாக ஆக்ஷன் சீன்ஸ்லாம் சூப்பராக இருந்தது, பயங்கர எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. முக்கியமாக நான் சொல்லணும் அப்படின்னா, வழக்கமாக விஜய் படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் 80% விஜயோட சம்பளத்துக்கு போய்டும். அதுக்கப்புறம் அதை வந்து பெருசாக படத்தோட பொருட்செலவுக்கு பெருசாக இருக்காது. அது ஒரு தனிப்பட்ட ஒரு நபரோட சேலரியாக போனதுனால அதை நம்மளை ஸ்க்ரீனில் பார்க்க முடியாது. முக்கியமாக அதுக்கு பீஸ்ட் ஒரு முக்கியமான முன்னுதாரணம். ஆனால் இந்த படத்தில் அப்படி இல்லை. கண்டிப்பாக நம்மளால் அப்படிப்பட்ட ஒரு பெரிய பட்ஜெட்டை நம்மளால் பார்க்க முடியுது. கிராண்டாக இருந்தது. விஜய் வந்து 2 கேரக்டர்லேயுமே சூப்பராக எக்ஸ்ட்ராடினரியாக ப்ளே பண்ணியிருக்காரு. அந்த அப்பா ரோலில் ஒரு மாதிரி பதட்டமாக, எப்போ என்ன ஆகும், ஐயோ பையனுக்கு எதுவும் ஆகக்கூடாது, குடும்பத்துக்கு எதுவும் ஆகக்கூடாது, நம்ம நண்பர்களுக்கும் எதுவும் ஆகக்கூடாதுன்னு எப்போவுமே பதட்டமாக இருக்கக்கூடிய ஒரு ரோல் மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அவர் வயசானதுக்கப்புறம் பையன் வந்து பயங்கர வில்லத்தனம் பண்ணுவார், ஆனால் கேஷுவலாக சில விஷயங்களை பண்ணிகிட்டு போயிட்டுருப்பார். அது வந்து 2 கேரக்டருக்குமே பயங்கர டிஃப்ரென்ஸ் காமிச்சிருக்காரு விஜய். ஆஸ் ஆக்டராக இந்த படத்தில் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. அதாவது நிறையா பேர் விஜயகாந்த் அவர்கள் ஏஐயில் கொண்டு வந்தது வந்து நல்லா இல்லை, அவர் பேரை கீழே போடலாம், அவரை கொண்டு வந்திருக்கவே வேணாம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், ஏஐ அதாவது இந்த தொழில்நுட்பம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் இருக்குது. இந்த இனிஷியல் ஸ்டேஜில் இப்படிப்பட்ட ஒரு முயற்சியை செஞ்சு முதல் முறையாக ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலாக இதை வந்து நம்ம பாராட்டி தான் ஆகணும். விஜயகாந்த் அவர்களோட அந்த பழைய லுக்கு பயங்கர ஹேண்ட்ஸமாக இருப்பார்ல, அந்த மாதிரி ஒரு லுக்கை கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ விஜயகாந்த் அவர்களோட அந்த ஒரு இது பண்ணிட்டு நம்ம விஜய் அவர்கள் வரமாக தான் இருக்குது. அதை சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. இது ஆக்சுவலாக நம்ம வந்து இது ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜுங்கிறதுனால அது கண்டிப்பாக நம்ம பாராட்டி தான் ஆகணும். இன்றைக்கி இருக்க 2K கிட்ஸுக்கு இந்த படம் ரொம்ப என்ஜாய் பண்ணுற அளவுக்கு எக்கச்சக்கமான ஹை மூமெண்ட்ஸ், அதாவது எக்கச்சக்கமான கூஸ்பம் மூமெண்ட்ஸ் இருக்குது. கதைக்கு செட் ஆகுதோ இல்லையோ கூஸ்பம் மூமெண்ட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. அது இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு ப்ளஸ்ஸோ அதுவும் இந்த படத்துக்கு அதே அளவுக்கு மைனஸும். ஏன்னா எக்கச்சக்கமாக இவங்க கூஸ்பம் மூமெண்ட்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய இடத்துல கதையில் கோட்டை விட்டுருக்காங்க, திரைக்கதையில் கோட்டை விட்டுருக்காங்க, அது க்ளீனாக தெரியுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ சில மைனஸும் இருக்குது, அதையும் நம்ம சொல்லிவிடுவோம். என்ன அப்படின்னா, இந்த படத்தில் இருக்கக்கூடிய எல்லா கேரக்டரும், நான் சொல்கிறது பிரசாந்த், பிரபுதேவா, விஜய், சின்ன விஜய், மோகன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா முக்கியமான கேரக்டருக்குமே ஏதாவது ஒரு விஷயம் ஒன்று திடீர்னு வருவாங்க, ஸ்லோ மோஷனில் காட்டுவாங்க. அதுக்கு முன்னாடி ஐயோ என்ன வந்து நிற்கிறான் அப்படிங்கும்போது அதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சம் சில நிமிஷத்துக்கு முன்னாடி, சில மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி ஒன்று காட்டுவாங்க. இது எல்லாருக்குமே அப்படிப்பட்ட ஒரு ட்விஸ்ட் ஒன்று வைக்கணும், அப்படிப்பட்ட ஒரு இது வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திணிச்சமாக இருந்தது. அது நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எப்படி வந்து இந்த படத்துக்கு ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டர்ன் எந்த அளவுக்கு ப்ளஸ்ஸோ அது மைனஸாகவுமே அமைஞ்சிருக்கு. அது திரைக்கதையில் கொஞ்சம் தோய்வு ஏற்படுத்துது. வழக்கமாக இந்த மாதிரி படங்களில் நம்ம வந்து லாஜிக்கை வந்து எதிர்பார்க்கக்கூடாது, ஆனால் அநியாயத்துக்கு லாஜிக் மீறல்கள் எக்கச்சக்கமாக இந்த படத்தில் இருந்தது. ஸோ இந்த படத்தோட முக்கியமான மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுவன் சங்கர் ராஜா பிஜிஎம் ஒரு 2-3 பிஜிஎம் சூப்பராக இருந்தது. ஆனால் சாங்ஸ் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. நான் கூட பாட்டு வந்து ஓகே விஷுவலாக பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு வேளை ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நினச்சேன். அதில் கூட
ஒரு ஒரு ஸ்பார்க் சாங் ஒன்று இருந்தது. அந்த சாங்கு சுத்தமாக ரசிக்க முடியல. என்னன்னு தெரில. ஒருவேளை அந்த சாங் வந்து நல்லா இல்லைன்னு நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் ஆனதுனால எனக்கு பிடிக்கல என்னன்னு தெரில. எனக்கு அது சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகல. 2வது என்ன அப்படின்னா, அந்த சின்ன சின்ன அப்படிங்கிற ஒரு பாட்டு ஒன்று இருக்குல்ல, அந்த ஃபேமிலி சாங்கு. அது வந்து 2 இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக படம் எடுக்கும்போதே அப்படி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு இடத்துல அவங்க அதை கட் பண்ணிவிட்டு சொர்க்கமே என்றாலும் பாட்டை ஃபுல்லாக கிட்டத்தட்ட அதை ஒரு மாதிரி ரீமிக்ஸ் மாதிரி பண்ணி யூஸ் பண்ணிட்டாங்க. அது படம் பார்க்கும்போது க்ளீனாக தெரியுது, அப்படமாக தெரியுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் சில நிமிஷம் கழித்து மறுபடியும் அந்த சின்ன சின்ன அப்படிங்கிற அந்த பாட்டையே போட்டுடுறாங்க. அதாவது பவதாரணி அவங்க பாடின பாட்டு. ஒருவேளை படத்துக்கு இவங்க பிளான்லாம் பண்ணிவிட்டு ஒருவேளை அதுக்கப்புறம் ரசிகர்கள் இந்த பாட்டை பெருசாக ரசிக்கலை அப்படிங்கிறதுனால மாற்றிட்டாங்களா என்னன்னு தெரில. ஆனால் அந்த விஷயம் நல்லா தான் இருந்தது. சொர்க்கமே என்றாலும் பாட்டு சூப்பராக இருந்துச்சு. யுவன் சங்கர் ராஜா இந்த படத்தோட ஒரு முக்கியமான மைனஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு படம் வரதுக்கு முன்னாடியே தெரியும். ஆனால் நான் என்ன படம் பார்த்து முடிக்கும் போது எனக்கு ஒரு விஷயம் ஷாக்காக இருந்தது. ஏன்னா இந்த படத்தோட முக்கியமான வில்லனே மோகன் தான். ஆனால் கடைசியில் அவர் என்ன ஆனார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே காட்டாமல் படத்தை முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ளூப்பர்ஸ்குள்ளெல்லாம் போயிட்டாங்க. அந்த ப்ளூப்பர்ஸ்குள்ளே வராரு எங்கே நம்ம மோகன் வராரு. ஸோ இந்த படத்தோட ரொம்ப முக்கியமான ஒரு வில்லன், இந்த படத்தோட அந்த அடிநாதமாக இருக்கக்கூடிய வில்லனே என்ன ஆனார் கடைசியில், ஒரு பாத்ரூமில் வச்சு மூடினதோடு அவர் அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதோட முடிச்சிட்டாங்க. ஸோ அது கொஞ்சம் பிளண்டாக இருந்தது. அப்புறம் டீனேஜில் விஜய் வர மாதிரி ஒரு டிஏஜிங் ஒரு ஏஐ தொழில்நுட்பத்தில் பண்ணியிருக்காங்க. அதுவுமே ரொம்ப மோசமாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஏன்னா அது தேவையே இல்லைன்னு நினைக்கிறேன். அது விஜய் மாதிரியும் இல்லை. அப்புறம் அந்த கண்ணெலாம் ஒரு மாதிரி ரொம்ப இதுவாக இருந்தது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு இந்தியன் 2ல் விவேக் சாரை பார்க்கும்போது நடுவில் ஏஐலாம் ரொம்ப மோசமாக இருந்தது. ஆனால் இது ஏஐ கூட கிடையாது, ஒரு டிஏஜிங் பண்ணுற மாதிரி தான் சொன்னாங்க. அந்த நாளைய தீர்ப்பு விஜய் மாதிரி கொண்டு வரதா ட்ரை பண்ணாங்க. அது விஜய் மாதிரியும் இல்லை, நாளைய தீர்ப்பு விஜய் மாதிரியும் இல்லை. இதை தாண்டி இந்த படம் நீங்கள் தேட்டருக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ ஆடல் பாடல் காமெடி ஆக்ஷன் ஃபுல் நிறையா ஃபைட்டு எக்கச்சக்கமாக நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் கொண்டாடி தீர்க்கிறதுக்கு கை தட்டி விசில் அடிக்கிறதுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. தலை ரெஃபரன்ஸ்லேருந்து கமல் ரெஃபரன்ஸ்லேருந்து ரஜினி ரெஃபரன்ஸ்லேருந்து தோனி ரெஃபரன்ஸ்லேருந்து நிறையா ரெஃபரன்ஸ் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப போட்டு திணிச்ச மாதிரியும் இருக்குது. ஆனாலும் நீங்கள் தேட்டரில் என்ஜாய் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. அது உங்களோட மனநிலையை பொறுத்து. ஸோ ஃபைனலாக இந்த கோட்டு திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னு என்ன கேட்டிங்க அப்படின்னா, நானும் சரி நீங்களும் சரி ஒரு திரைப்படத்துக்கு தேட்டருக்கு போகணும் அப்படின்னா எவ்வளோ செலவாகும், ட்ராவல்லேருந்து அங்கே போய் பாப்கார்ன் வாங்குறதுலேருந்து, ஏன்னா அங்கே போனால் நம்ம சும்மா உட்கார போகிறதுல பாப்கார்ன் வாங்குறதுலேருந்து டிக்கெட் செலவுலேருந்து நம்மளோட நேரத்தை செலவழிக்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே ஒரு பெரிய அமௌண்ட் நம்ம வச்சோம் அப்படின்னா அதுக்கு வேல்யூ அப்படிங்கிறீங்கன்னா கண்டிப்பாக வேல்யூ. ஏன்னா அவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. விஜய் உண்மையிலே ரொம்ப மெனக்கெட்டிருக்காரு, நல்லாவே நடிச்சிருக்காரு. விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. சில இடத்துல சில தடுமாற்றம் இருந்தாலுமே ஓவராலாக சூப்பராக இருக்குது. பிஜிஎம் யுவனை பொறுத்த வரையும் சில இடத்துல சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. மற்ற எல்லா நடிகர்களுமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. முக்கியமாக பிரசாந்த், பிரபுதேவா எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. அவங்க பையனாக சின்ன பையன் வருவார், அவர் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் போய் ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு ஒர்த்தான திரைப்படம். ஆனால் சில பிரச்சனைகளும் இருக்குது. ஸோ இந்த படம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு ரிவ்யூவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.